வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்திலும் சொந்தங்களுக்கு அனைத்தும் வணக்கம். நமச்சிவாய் சிவாயனம். பஞ்சாட்சரம் 5ன்னு சொல்கிறாங்க. பஞ்சாட்சரம் 5 கிடையாது. பஞ்சாட்சரம் பலாயிரக்கணக்கில் பஞ்சம், அந்த 5 எழுத்து. ஆனால் மூளை எழுத்து அந்த 5 தான். அந்த 5 எழுத்தை வச்சு எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் அது பஞ்சாட்சரம். ஆனால் பஞ்சாட்சரம் 2, சூழ பஞ்சாட்சரம் சூட்சம பஞ்சாட்சரம் 2 பஞ்சாட்சரம் தான். மீதி எதுவுமே அது மாற்றி மாற்றி வர்றதுனால அது பஞ்சாட்சரம் சொல்கிறாங்க. இப்போ வயன மசி வயன ஏன் நம சிவ அப்படி எல்லாம் ஒவ்வொன்று தான் வருது. ஆனால் பஞ்சாட்சரத்தை பச்சிக்குள்ளே நீங்கள் வரும்போது பஞ்சாட்சரம் ஒவ்வொன்றும் வருது. இப்போ 8 திசைன்னா 8 பஞ்சாட்சரம் வரும். பஞ்சாட்சரம் 5 இருக்குது, 8 இல்லை. நான் தான் எல்லாமே 2 வேலை செய்யும் சொல்லியிருக்கிறேன். அதுதான் கிரகமும் 2 வேலை செய்யும், பச்சி 2 வேலை செய்யும், நட்சத்திரங்கள் 2 வேலை செய்யும். எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு 2 வேலை செய்யும். ஆனால் எல்லாம் 2 செய்யுமானா செய்யாது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றும். கிரகத்தில் சிம்மம் ஒன்று தான், சூரியன் 1 சந்திரன் 1 தான். ஆனால் அதே பட்சிகள் வரும்போது சூரியன் 2 சந்திரன் 2 வருது, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளே ஒவ்வொரு அது எந்த நேரத்தில் அது மாற்றப்படுமோ அப்படி தான் மாற்றப்படும். அதே மாதிரி கிரகங்கள் பஞ்சாட்சரங்களும் ஒரு இடத்துல ஒரு பஞ்சாட்சரம் அடிச்சா ஒரு பஞ்சாட்சரம் 2 பஞ்சாட்சரமாக வரும். ஆனால் எழுத்து 5 தான், மூளை எழுத்து 5 தான். நமச்சிவைய சிவைய நம அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இதில் இந்த 8 பஞ்சாட்சரத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். 8 பஞ்சாட்சரத்தையும் சுத்தி பண்ணணும். 8 பஞ்சாட்சரத்தின் அதிபதிகள், 8 பஞ்சாட்சரத்தின் சக்திகள், 8 பஞ்சாட்சரத்தின் விநாயகர், இவர்கள் எல்லாத்தையும் உள்ள நீங்கள் பூசி வந்தால் தான் இந்த திசைக்குடைய வேலை செய்யும். பச்சியை பிடிச்சிட்டோம், திசையை தெரியாமல் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்ஸப்பாக மேலே வரும்போது உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இறைவன் உங்களை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பார். யாரும் உங்கள் குரு இல்லை, இறைவன் உங்களுக்கு குருவாக அந்த இடத்துல வேலை செய்வார். அதான் உண்மை. வெளியே இருக்கிற குரு உங்களுக்கு என்ன சொல்வார்? வழியை காமிப்பார், அதான். ஆனால் உள்முகமாக நீங்கள் திரும்பணும் போது அந்த குரு உள்ளே வர மாட்டார், வெளியே புறத்தோடு நிப்பாட்டிடுவார். போகும்போது நம்ம ஆத்ம குரு தான் நமக்கு வேலை செய்வார். அப்போ ஆத்ம குரு தான் நமக்கு செய்வார். இந்த இதை இப்படி இது போகணும். உங்களை கனவு மூலியமோ உங்களை ஆள் மூலியமோ நீங்கள் ஒரு தேடல் போடும்போது அது இப்போ வேறு ஒன்றா யூடியூப்லேயே நீங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு இதை நினச்சிட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் அந்த சேனல் வரும். அந்த இடத்துக்கு அதான் வரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், சரி நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற உங்களால் உணர முடியும். அதான் உண்மை. இல்லைனா பஞ்சாட்சரம் 5 தானே, இவர் என்ன அப்படி சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது. பஞ்சாட்சரங்கள் எத்தனை அதெல்லாம் உள்ள புஸ்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் மாற்றி போடலாம். இல்லாமல் பஞ்சாட்சரங்கள் எத்தனை லட்சங்கள்லாம் உருவாக்கலாம். ஆனால் எழுத்து 3 தான். அந்த 5 எழுத்துக்கு மேல் வராது. அதான் உண்மை. மூளை எழுத்து ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் மூளை இருக்கும். தங்கத்துக்கு ஒரு மூளை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பஞ்சாட்சரத்துக்கு 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்தை லட்ச எழுத்து கூட மாற்றிக்கலாம். அது இப்படி போடலாம், எப்படி போட்டால் அந்த பஞ்சாட்சரம் வரும். அது மாதிரி 8க்கு 8 திசைக்கு 8 பஞ்சாட்சரம் இருக்குது. 8க்கு 8 பச்சி இருக்குது. 8க்கு 8 கிரகம் இருக்குது. 8க்கு 8 நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதை முறையாக நான் இப்போயும் சொல்கிறேன். நான் சொல்கிறது கிளாஸ் நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றேன். தயவுசெய்து நான் செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு செய்யலையே வரலேன்னு சொன்னேன். நான் சொல்கிறது உணர்த்தல் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காலையில் எந்த சுவாசம் ஓடுதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சுவாசம் ஓடுது, அது நல்லா மூக்கை நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வடதா இடதா ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்போ தென்கிழக்கிலேருந்து வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஒரு திசையை தூக்கி போகிறீங்கன்னா அந்த படத்தில் பச்சி என்ன பச்சியோ அந்த பச்சி ஓடும். இப்போ கிழக்கிருந்து மேற்க நோக்கி போய் சிவாய நமன்னு சொன்னால் காகம் பச்சியினுடைய சுவாசம் ஓடும். அதான் உண்மை. நீங்கள் நான் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வடக்கிருந்து தெற்க நோக்கி நமச்சிவையன்னு சொல்லி போனீங்கன்னா குருவனுடைய சுவாசம் ஓடும். அதான் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொன்ன சிவாய நமச்சிவாயன்னு சொல்கிறேன், என்ன ஒன்றுமே இல்லைன்னு. நமச்சிவாயம் முறையாக சொன்னால் நமச்சிவாயம் வருவார். நமச்சிவாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நமச்சிவாயம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொன்னால் தான் நமச்சிவாயம் வருவார். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் நமச்சிவாயம் சொன்னால் வரமாட்டார். நமச்சிவாயம் எந்த நேரத்தில் எப்போ சொல்லணுமோ அப்போ சொன்னால் தான் நமச்சிவாயம் நம்மகிட்ட கிடைப்பார். காலையில் சிவாய நமன் மொத்த மூலப்பொருள் சிவாய நம தான். அதான் நம்ம உச்சரிக்கணும். சிவாய நம 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு மேலே நீ வேறு அந்த இதில் எந்த கிரகம் வருதோ அந்த பஞ்சாட்சரம் தான் முடிக்கணும்.
பகலுக்கு ஏற்றது. இப்படி சூரியன்னா கிழக்கில் சிவாய நம தான், பையனை மிசி அப்படி மாறிக்கணும், மிசி பையனை அப்படி மாறி வருது, மாறி வந்துக்கிட்ட 8 திசைக்கு எழுது. எந்த திசையில், எந்த அரசில், எந்த ஊனில், எந்த நடையில் எந்த பச்சி இருக்கோ அந்த சுவாசத்தை மாற்றணும்னா இந்த திசையை வச்சு தான் மாற்றணும் சாமி. அதான் உண்மை. இப்போ ஒருத்தன் நம்மளை தேடி வர்றான்னு அவன் எந்த திசையில் வந்து எந்த பக்கம் வந்து நம்மளை உட்காரானோ அப்போ நம்ம அந்த நேரத்தில் அவன் அந்த ஓரை, அந்த மணி எல்லாம் நீ கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் ஒன்றா வந்து நிற்கும். அப்போ இவன் இதுக்கு தான் வந்திருக்காங்கிற கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நம்ம அப்படி கேட்க வேண்டியதில்லை. அவன் எந்த திசையிலேருந்து வந்திருக்கான், இப்போ எந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கான், என்ன செய்ய, எதுக்காக வந்திருக்காங்கிறது நம்ம மன ஓட்டத்தில் கண்டிப்பாக சொல்லும். அதான் உண்மை. ஆனால் பஞ்சபட்சியில் பேராசி அவ்வளவா எடுபடுறது கிடையாது. பேராசி அது சரியாக சுட்டார். ஆனால் திசையை வச்சு ஒருத்தர் கணிக்கலாம். அவன் திசை வர்ற திசை, அவன் உட்கார்ந்து திசை எல்லாம் இந்த ஓரை, இந்த மணி கணக்கு, அதான் மொத்தத்தில் எல்லாம் கூட்டி கழிச்சா அதில் எல்லாம் ஒன்றா வரணும். வந்தால் அவன் நம்ம சொல்கிறது கரெக்டு தான். அதில் மாற்றமே இருக்காது சாமி. அப்படி தான் உண்மை. ஒவ்வொன்றும் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னது பொய் அப்படி நான் திசைன்னு சொல்லலை. நீங்கள் நான் சொல்கிறத உணர்ந்து பாருங்க. முறையாக கற்று முறையான ஒரு இதில் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் 100க்கு 100 உண்மை. நான் அதில் அனுபவப்பட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறேன். இதை உணராமல் யாருமே சொல்லணும். இது வரைக்கும் எல்லாருமே இதை குண்டலினி ஆக்டிவ் பண்ணுறாங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி ஆக்டிவ் பண்ணவங்களும் பெரும்பாலும் அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய சுவாசம், அவங்களுடைய நிலைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் சாமி. அவங்கள பார்த்தாலே ஒரு தெய்வ கலையில் இருப்பாங்க. அதான் உண்மை. அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள், ஆசைகள் அது எல்லாமே தொடர்ந்து வெளியே நிற்பாங்க. அவங்க தேவையில்லை, இது எதுக்குடா வேண்டான்னு சொல்கிறது ஆளு கேட்டால் அவங்க அந்த மாதிரி சித்தியில் இருந்தவங்க கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள், நம்ம ஞானிகள், நம்ம தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த உண்மை இருந்தது. அதான் நானும் கூட நினைப்பேன், ஒரு 12 வருஷம் தவம் இருக்கிறாங்கடா, அது எப்படா இருப்பாங்க அப்படின்னு. இன்னும் நம்ம அந்த நிலைக்கு போகும்போது 12 வருஷம் 25 வருஷம் கூட இருக்கலாம் சாமி. அந்த நிலையை தாண்டும் போது ஆண்டவன் இறைவன் அந்த சக்தியை நமக்கு கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம ஒரு கடத்தலில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் அதை சாப்பிடுவோமா, இதை சாப்பிடுவோம். ஆனால் நீ நிலையை அடையும் போது அது சாப்பிட வேண்டாண்டா, அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி நம்மளை உணர்த்திடுறாரு. காலையிலேயே சாப்பிட்றோம், காலையில் டிஃபன் 6 மணிக்கு வச்சோடனே காப்பி குடிக்கிறோம், 7 மணி 7:30 மணிக்கு ஒரு காப்பி குடிக்கிறோம், 8:30 மணிக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், 10:30 மணிக்கு ஒரு வடை டீ குடிக்கிறோம். இப்போ 1 மணி ஆச்சுன்னா 4 காய்கறியோட மூக்கு முட்டு சோறு திங்கிறோம். அப்புறம் தூங்குறோம். அப்புறம் 5 மணிக்கு வச்சோன்னு ஒரு வடை திங்கிறோம், அதில் பூஸ்டோ ஹார்லிக்ஸ் ஏதோ சாப்பிட்றோம். அப்புறம் அதுக்கு 2 வடையை சாப்பிட்றோம். அப்புறம் 7 மணி ஆச்சுன்னா திருப்பி ஒரு டீ குடிக்கிறோம். ஒரு 8 மணியான இவ்வளவும் சாப்பிட்ற உடம்பு சோறே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை ஆக்குறான்னா அதுக்கு சக்தி யார் சாமி? அது உணர்ந்து பாருங்கள். இதா வேண்டாண்டா, வேண்டாம், நமக்கு என்ன சாப்பிட்டு என்ன பண்ண வரும்? அது மாதிரி தான் எல்லாத்தையும் அந்த நினைவுகள் மாறி போகும் சாமி. உணர்வுகள் அதான் பசிச்சு சாப்பிடாமல் இல்லை, பசியே வராமல் இருக்கணும். அதுதான் உண்மை. பசிச்சு சாப்பிட்டு கிடையாது, பசியே வரக்கூடாது. அதான் உண்மை. ஆகையினால சேனலை டிக் பண்ணால் பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மர்மங்கள் இருக்கும். அதை நீங்கள் கடைசி வரை டிக் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ திசையை வச்சு ஒரு பஞ்சாத்திரம் சொல்லி ஒரு இதை வந்தால் கண்டிப்பாக சுவாசமாக இருக்கும். இன்னும் இந்த சரக்கலை, இந்த ஓரையெல்லாம் உள்ளே வந்து வர நான் எல்லாத்தையும் ஒரு கணக்கில் உட்காந்து நீங்கள் கூட்டினா கம்ப்யூட்டர் மாதிரி கட்டினா அது எல்லாம் சர்க்கோட்டு. இப்போ இந்த பேர் இவங்களோட பயட்டா எல்லாம் அப்படியே கரெக்டாக வந்து உட்காருச்சாங்க. அதான் உண்மை. அது வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கலாம், எல்லாமே போய் தான் அப்புறம் தான் உணர்ந்தீங்க. அது வரைக்கும் ஐயோ இது என்னடா இது நம்மளே சுற்றிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி உணர்வு தான் வருதாங்க. நீங்கள் இப்போ அவர் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து வரும்போது கண்டிப்பாக சொல்கிறது பொய் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் உண்மை. ஆகையினால சேனலை டிக் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு கட்டங்கள் இருக்குது. அந்த கட்டம் உண்மையை ஒளிஞ்சிருக்கும். அது நீங்கள் கொஞ்ச நேரம் டிக் பண்ணாலும் அது அந்த இது போயிடும், நீங்கள் உணர முடியாமல் போயிடும். அதனால் பஞ்சாயத்து சித்தி பண்ணுங்க, அதிபதிகளை சித்தி பண்ணுங்க, அது சக்திகளை சித்தி பண்ணுங்க, அதுக்குள்ளே கணபதியை சித்தி பண்ணுங்க, அதுக்குள்ளே பூஜை பிடிங்க, இல்லை வாசி யோகத்தை கற்றுக்கோங்க. எல்லாரும். ஆனால் இந்த கோழியை பிடித்த எவனா எப்படிப்பட்ட அந்த கோழி விஷயம் தெரிஞ்சிட்டானா அவனுடைய சக்தியை வேறு சாமி. அவனை யாராலையும் அசைக்க முடியாது. அவனுக்கு வேண்டியது அந்த பரம்பொருள் எல்லாம். அவன் ராஜா. அதான் மொத்தத்தில் அவன் ராஜா. அவனுக்கு தேவையை அந்த இறைவன் செய்வான். நீங்கள் இறைவனை தேடி போக வேண்டியது, இறைவன் உங்களை தேடி வருவான் சாமி. அதான் உண்மை. ஆனால் பச்சியை நீங்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிச்சி வந்துட்டீங்கன்னா அதான் சொல்ல, நீ இறைவனை தேடி போகல, இறைவன் உன்னை தேடி வருவான், உன் கூட இருப்பான். 24 மணி இறைவன் உன் கூட இருப்பான். உனக்கு என்ன தேவை அத்தனை ராஜாவும் வாழ வைப்பான்.
பிரம்ம மந்திரத்தை நீங்கள் திறந்துட்டீங்கனாலே உங்களுடைய சுவாசமே வேறு மாதிரி இருக்கும் சாமி. சொல்கிறாங்க நீ குண்டலியை மேலே கொண்டு வச்சுக்கிட்டு இல்லை குத்துது குறையுதுன்னா எங்கே குத்து குறையும்? பிரம்மணத்தை திறந்தா தானே குண்டலி மேலே போகுது, உங்களோட சுவாசம் வெளியே உள்ளே போகும், வெளியே போகும். பிரம்மந்தத்தை திறக்க குண்டலியை ஆக்சிஜன் பண்ணி மேலே போய் நின்றுக்கிட்டு அதுக்கு ஒரு குத்துது குறையினா குறையத்தான் செய்யும். அப்புறம் மேலே இருந்து கீழே இருக்குது, கீழே இருந்து மேலே இருக்குது. சுவாமியே நமச்சிவாயம் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் தன்னைத்தானே உணர்ந்து வாருங்க சாமி. எல்லாம் எல்லாம் நல்லபடியாகும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் சில உண்மைகள் உடச்சி வெளியே சொல்ல முடியும். ஆகையினால மீண்டும் ஒரு காணொலி சந்திக்க உங்களுக்கு உங்கள் தொழில் தடை, குடும்ப தடை, திருமண தடை எல்லா இதுக்கும் சக்தி பூஜையில் பண்ண தாயத்துகள், இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது. வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் இதில் விவரமாக சொல்லி அதுக்கு அனுப்பிவிடும். நம்பர் வந்து 93 44 69 89 75. இது நம்ம கான்டாக்ட் நம்பர். நீங்கள் கேட்டு இது பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நமச்சிவாய சிவாய நம.